பொதுவாகவே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் காலையில் வச்சு ஜிம்முக்கு போகிறாங்க, சைக்கிளில் ரொம்ப தூரம் போகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி காரணமாக யார் இருப்பார்னா நம்ம ஆர்யா தான் இருப்பார். ஏன்னா அவர் வந்து எப்பயுமே வந்து நடிக்கிறாரோ இல்லையோ, நல்ல படங்கள் பண்ணுறாரோ இல்லையோ, டெய்லி காலையில் வச்சு பல கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறது ஒரு பெரிய வழக்கமாக வச்சிருக்காரு. இவர் டெய்லி சைக்கிள் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சைக்கிள் ரேஸ்லலாம் வந்து கலந்துப்பாராம். இந்த நிலையில் வந்து லண்டனில் இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு பெரிய ஒரு சைக்கிள் ரேஸில் கலந்துருக்காரு. இந்த நிலையில் இந்த போட்டி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாளில் நடக்கிறதுலாம் இல்லைங்க. இந்த போட்டி வந்து 5 நாள் நடக்குமா. 5 நாள் அவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர் இவங்க ஓட்டி ஆகணும். இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 1500 பேர் கலந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் ஒரு சைக்கிள் ஓட்டுறாரு இல்லையா, அதில் வந்து இவரோட ஸ்பான்சராக வந்து 2.0 படத்தோட குளோனர் கொடுத்து வந்திருக்காங்க. இவர் அங்கே யூஸ் பண்ணியிருக்க டிஷர்ட்ஸ், அவரோட ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 2.0 சொல்லி போட்டிருக்கு. 2.0 அந்த படத்தோட க்ளூ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரமோஷனாக ஒரு பெரிய ஒரு பேஷன் பலூனில் பறக்க விட்டாங்க. அடுத்த ஒரு ப்ரமோஷன் ஆர்யாவோட ஜெர்சி ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் நான் கலந்துக்கிறதே வந்து ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷமா இருக்கு. அதுவும் முக்கியமாக ஸ்பான்சர் பற்றி பார்த்தீங்கன்னா 2.0 அந்த படத்தில் வந்து ரஜினி இருக்காரு, அக்ஷய் குமார் இருக்காரு. ஸோ அவங்களாவே நான் கலந்துருக்கேன்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காரு. எப்பயுமே ஒரு பெரிய படத்தை இன்னொரு நடிகர் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த நிலையில் அந்த பெரிய படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.